ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரசிகர்களால் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுபவர் ரஜினிகாந்த். அவரது நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்தது. அடுத்தாக பிப்ரவரி 9ஆம் தேதி லால் சலாம் படம் வெளியாக உள்ளது. மேலும் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்திலும் நடித்து வருகிறார் ரஜினிகாந்த். இந்த சூழலில் ரஜினிகாந்த் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய விஷயம் இணையத்தில் ட்ரெண்டாகி உள்ளது. இந்திய சினிமாவின் அடையாளங்களில் ஒருவரான ரஜினிகாந்த் கடைசியாக ஜெயிலர் படத்தில் நடித்திருந்தார். நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகியிருந்த அந்த படம் மெகா ஹிட்டானது. கடந்த சில வருடங்களாகவே ஹிட்டுக்கு இயங்கிக் கொண்டிருந்த ரஜினிக்கு ஜெயிலர் நிவாரண மருந்தாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வரை படம் உலகம் முழுவதும் வசூலித்தது. ஜெயிலர் படத்துக்கு பிறகு அவர் தாச்சே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார். ஜெய்பீம் படத்தை இயக்குனர் என்பதால் ஞானவேல் இந்த படத்தில் ரஜினியை வைத்து எந்த மாதிரியான விஷயத்தை பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதே சமயம் ரஜினியின் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியான டைட்டில் டீசரை பார்க்கையில் ஒருவேளை படம் கமர்ஷியல் பாதையில் பயணிக்குமோ என்ற சந்தேகத்தை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர். இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சன், பகத் பாசில், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், மஞ்ச் வாரியர், ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். பகத் பாசில் ரஜினிக்கு மகனாகவும், ராணா டகுபதி தான் படத்துக்கு வில்லன் என்றும் கூறப்படுகிறது. படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அடுத்தாக அவர் நடித்திருக்கும் லால் சலாம் திரைப்படம் பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியாகவிருக்கிறது. இந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தனது 171வது படத்தில் நடிக்கிறார். இப்படி ரஜினிகாந்த் இப்போதும் படி பிஸியாக இருப்பதை பார்த்து ஒட்டுமொத்த திரையுலகம் ஆச்சரியம்தான் படுகிறது. கவிஞர் வைரமுத்து ரஜினிக்கு மீசை வைத்த குழந்தையப்பா என்று ஒரு பாடலில் எழுதியிருப்பார். அதற்கேற்றபடி குழந்தை போல் படு சுறுசுறுப்பாக இருக்கிறார் ரஜினி. ரஜினிகாந்த் இப்போது ரொம்பவே பக்குவப்பட்டு நடந்து கொள்கிறார். ஆனால் அவர் வளர்ந்த காலத்தில் அப்படி இல்லை. மனதில் பட்டதை பட்டென்று பேசிவிடும் வழக்கமுடையவர். அதனாலேயே அவர் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் செய்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் தனது திருமணத்தையொட்டி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. லதாவை காதலித்து திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து திருப்பதியில் திருமணத்தை ஃபிக்ஸ் செய்து விட்டார் ரஜினி. அதனை சொல்வதற்காக பத்திரிகையாளர்களை அழைத்த அவர், தனக்கு திருப்பதியில் திருமணம் நடக்கவிருக்கிறது, தயவு செய்து யாரும் வந்துவிட வேண்டாம், திருமணம் வரவேற்பு சென்னையில் நடக்கும், அப்போது வாருங்கள் என்று சொன்னார். அதற்கு ஒரு நிருபர், மீறி உங்களது திருமணத்துக்கு வந்தால் என்று கேட்க எதையும் யோசிக்காத ரஜினி உதைப்பேன் என்று பேசினார். அது பெரும் விவாதத்தை கிளப்ப தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார். பிறகு அவரிடம் ஒரு நிருபர், திருமணம் முடிந்தது, எங்கே தேனிலவு செல்ல போகிறீர்கள் என கேட்டதற்கு ரஜினிகாந்தோ, தேனிலவா, கையில் ஒரு கிளாஸ் விஸ்கி இருந்தால் எங்கும் எப்போதும் தேனிலவுதான் என்று ஒரே போடாக போட்டார். இந்த தகவல் தான் இணையத்தில் ட்ரெண்டாகியுள்ளது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.